தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை இன்றைக்கு தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. குறிப்பாக காலை உணவு திட்டத்தை அஹ், உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கும் இன்றைக்கி இவங்க வழங்கியிருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரை இந்த அரசு எடுக்கும். அதே போல் கோவையில் சென்னையிலும் மதுரையிலும் இருப்பதை போன்ற ஒரு நூலகத்தை அந்த செம்மொழி பூங்காவிலே அமைப்பதற்கான பணத்தையும் இன்றைக்கி அந்த இதையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அவங்க ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே போல் கோவையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கிறதுக்கான அறிவிப்பு இன்றைக்கி வந்திருக்கு. இதில் என்னென்னா, இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் இப்போ கடந்த மாதம் இந்த மாதம் முன்னாடி ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அதில் நிறைய என்னென்னமோ எதிர்பார்த்தோம். அங்கே ஜீரோவாக இருந்தது, அங்கே ஒன்றுமே இல்லைங்க. அந்த நிதிநிலை அறிக்கையில் எதுவுமே இல்லாத நேரத்தில் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு அரசினுடைய இந்த நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை, ஒரு எதிர்பார்ப்பை, மக்கள் நல திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு இதை இன்றைக்கு செய்திருக்கிறது. அதே போல் இன்றைக்கு வருகிற தேர்தல், ஏப்ரல் மே மாதங்களிலே வர இருக்கிற இந்த தேர்தலிலே ஆதித்தமிழர் பேரவை இந்தியா கூட்டணியினோடு இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கடந்த தேர்தலின் போது அதே போல் பல்வேறு மக்களிடம் சென்று பிரச்சாரங்கள் செய்தோம். இந்த ஆண்டும் அதே போல் நம்ம அதை செய்ய இருக்கிறோம். இந்திய கூட்டணி முழுமையாக தமிழ்நாட்டில் இருக்கிற புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கான அனைத்து பிரச்சாரங்களையும் ஆதித்தமிழர் பேரவை மேற்கொள்ள இருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு செய்திகள் இன்றைக்கு மக்கள் நலத்திட்டங்களும் இன்றைக்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போல் ஒன்றிய அரசினுடைய பல ஊழல்களை இன்றைக்கு இந்தியாவினுடைய பத்திரிகைகள் அந்த நேரத்தில் வெளியிட்டாங்களே ஒழிய அதற்கு பிறகு அது அப்படியே மறைந்து விட்டது. இப்போ சிஏஜி அறிக்கையின்படி 7,50,000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி என்று சாதாரண செய்தி அல்ல. அது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மறைக்கப்பட்டு அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே சிஏஜி அறிக்கையில் தானே முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜா மீதும் 2G ஊழலை கொண்டு வந்தாங்க. அதில் ஒன்றுமே இல்லை என்கிற அந்த நீதியரசர் நான் காத்திருந்தேன், இவங்க எந்த ஆதாரமும் கொண்டு வரவில்லை என்று வெளியேறினார் அல்லவா. அப்போ அதை போல் அல்ல, இந்த 7,50,000 கோடி ஊழல் என்பது ஒன்றிய அரசின் மீது இன்றைக்கும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எலக்ட்ரோரல் பாண்டு அப்படிங்கிற முறையில் இந்த ஒன்றிய அரசு எவ்வளோ பெரிய ஊழலை செய்திருக்கிறது. மற்ற கட்சிகளெல்லாம் பெற்ற தொகையை விட 5 மடங்கு அதிகமான தொகையை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதை செல்லாது என்கிற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி தான். அதாவது இந்த மக்களுக்கு எதுவும் தெரியக்கூடாது, அவர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற முறையில் தான் அந்த உச்சநீதிமன்றத்தில் போய் ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர்கள்லாம் வாதாடி இருக்கிறாங்க. மக்களுக்கு அப்போ எதுவுமே தெரிய வேண்டியது இல்லையா? அதுதான் ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடா? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஒரு ஒற்றை ராமர் கோயிலை மட்டும் வைத்து கொண்டு எல்லாரையும் மாற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பது அது மிகப்பெரிய ஏமாற்று வேலையாக இருக்கிறது. மக்களுக்கு உருப்படியாக 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னாங்களே, எது வந்திருக்குது? எந்த கருப்பு பணத்தை மீட்டு யாருக்காவது கொடுத்துருக்குறாங்களா? பூரா கார்ப்பரேட்டுகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட பணங்களை, லட்சக்கணக்கான கோடிகளை தள்ளுபடி செய்கிற ஒரு வேலையைத்தான் இந்த ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. அதை இங்கே நம்முடைய ப்ரெஸ் மீடியானாலும் சரி, வேறு டிவி மீடியானாலும் சரி, பெரிய அளவு மக்கள்கிட்ட நியாயமானதை கொண்டு போவதற்கு நாம் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே இது மக்களுக்கான விஷயம் அப்படிங்கும்போது அதை கட்டாயம் நம்ம கொண்டு போக வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒன்றிய அரசு
எந்த இப்போ 40 பேர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து 39 எம்பிகள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒரே குரலில் அங்கே நின்று கேள்விகள் கேட்கிறார்கள். அந்த கேள்விகள் கேட்பதற்கு அவங்களுடைய பதில் என்ன தெரியுமா? ஒன்றிய அரசனுடைய பதில் ஒரே பதில், ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வது தான் பதிலா? ஏதாவது பதில் கொடுத்துருக்காங்களா? எந்த கேள்விக்காவது பதில் கொடுத்துருக்காங்களா? ஆக மக்களை மடையர்களாக்குகிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்து கொண்டே இருக்கிறதுங்க. அதை விட கொடுமை என்னென்னா, இன்னும் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், இங்கே சென்னையில் வந்து வெள்ளம் வந்தது, இங்கே தூத்துக்குடி நெல்லையில் வெள்ளம் வந்தது. தமிழ்நாடு அரசு 37,000 கோடி நிவாரணம் வேண்டும் என்று சொன்னது. இது வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு பைசா கூட வந்து சேரவில்லை. அப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, நாம் என்ன இந்திய ஒன்றியத்தில் நாமெல்லாம் இல்லையா? தமிழ்நாடும் இந்திய ஒன்றியத்தில் தானே இருக்கிறது. அப்போ இந்த நிவாரணமெல்லாம் யார் அமெரிக்காக்காரனா வந்து கொடுப்பான்? இல்லை கேட்குறேன். இல்லை வேற எந்த உலக நாடுகளாக வந்து கொடுக்கும்? நம்ம இந்திய ஒன்றியத்தில் தாங்க இருக்கிறோம். இந்திய ஒன்றியம் தானே நமக்கு பணம் கொடுக்கணும். அது நம்ம கொடுத்த பணத்தை தானே நீங்கள் கொடுக்க போகிற. யார் விட்டு பணத்தை இது கொடுக்க போகிறீங்க? ஏங்க 37,000 கோடி, அத்தனை பேர் பாதிக்கப்பட்டோம், நிவாரணம் இல்லாமல். இதே நெல்லையில் எவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டது, தூத்துக்குடியில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்பெல்லாம் யார் சரி செய்தது? தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிதியையும் கடன் பெற்றும் ஏதோ ஒன்று பண்ணி இன்னைக்கு இந்த மக்களை வந்து ஓரளவு ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது, எல்லா வகையிலும் வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டை. மதுரை எய்ம்ஸோடு அறிவித்த 5 எய்ம்ஸ் இது வந்து மாநிலங்களில் வந்து எய்ம்ஸ் வந்து இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒற்றை செங்கல்லோடு நிற்கிறது. கேட்டால் இங்கே ராமநாதபுரத்தில் இயங்குதுங்கிறாங்க. இதெல்லாம் என்ன நியாயம்? அப்போ இவங்க என்னங்கிறாங்க, தமிழ்நாட்டு வளரக்கூடாது, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்து கூட புது திட்டங்கள் எதுவுமே இல்லைங்க. தமிழ்நாட்டில் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு புது திட்டம் கூட ரயில்வேல வந்து தமிழ்நாட்டுக்கு தரப்படவில்லை. ஒரு திட்டம் கூட இல்லைங்க. பழைய திட்டங்களை இன்னும் நிறைவேற்றவே இல்லை. ஆக வஞ்சிப்பது, தமிழ் மக்களை ஏமாற்றுவது, தமிழ் மக்களை வந்து திருக்குறளை சொல்லி அப்படியே எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது. திருக்குறள் எதுக்கு நீங்கள் வாசிக்கிறீங்க? ஒரு பிரதமர் எதுக்காக வாசிக்கிறீங்க? எங்களுக்கு திருக்குறள் தெரியாதா? நீங்கள் எதுக்கு திருக்குறள் வாசிக்கிறீங்க? தமிழ் எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எதுக்கு தமிழில் பேசுகிறீங்க? சில இடங்களில் இதெல்லாம் ஏமாத்துகிற வேலை. சும்மா வந்து ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டு போவது என்கிற ஏமாற்று வேலையை ஒன்றிய அரசு நிறுத்திக்கொள்ளும். ஏன்னா